சின்ன மருமகள் சீரியல்ல அடுத்து என்ன நடக்கலாம் அப்படின்னா, நம்ப சேது தமிழ்ச்செல்விக்காக பாஸ்தா வச்சிருந்தாலும் வெளிக்காட்டிக்காம, இந்த வீட்டு பொருள்லாம் வாங்கி வச்சு தமிழ்ச்செல்விய யூஸ் பண்ணிக்கிறாரு. இது தெரியாம நம்ம அப்பத்தா ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. பாவம் தமிழ்ச்செல்வி மாசமா இருக்கா. அதுவும் ரெட்ட குழந்தை சுமந்துட்டு இருக்கா. இது தெரியாம நம்ம பேராண்டி தமிழ்ச்செல்வி கிட்ட சரியா பேசாம இருக்கானே! என்ன பண்றது இப்போ? எப்படி அவன தமிழ்ச்செல்வி கூட பேச வைக்கிறது? ஏன்னா, இந்த மாரி நேரத்துல புருஷன் தயவு பொண்டாட்டிக்கு தேவ. புருஷன் சந்தோஷமா வச்சுக்கிட்டா, குழந்தைங்களும் ஆரோக்கியமா வளரும்ல. இந்த வீட்டு வாரிசு சுமக்கிறா தமிழ்ச்செல்வி. அப்படி இருக்கும்போது, அவ இப்படி இருந்தா நல்லா இருக்குமா? நாம தான் அவன்ட்ட பேசி புரிய வைக்கணும் அப்படின்னு அப்பத்தா யோசிச்சுட்டு இருக்கும்போது, கருப்பு வராப்ல. கருப்பு வந்து அப்பத்தா பார்த்துட்டு, "என்ன அப்பத்தா? காலையில ரொம்ப தீவிரமா யோசிச்சுட்டு இருக்கீங்க. என்னாச்சு?" "அட போடா கருப்பு, மனசே சரியில்லடா." "ஏன் அப்பத்தா என்னாச்சு?" "ஆமா, தமிழ்லே கர்ப்பமா இருக்கா. ஆனா அந்த சேது பையல பாரு, எனக்கு என்னான்னு இருக்கான். ஒரு பொண்டாட்டி கர்ப்பமா இருக்கா, அதுவும் முதல் முறையா. அவன் தானே ஆசைப்பட்டான். என் அம்மா வந்து குழந்தையா பொறக்க போதுன்னு. அப்போ இவன் எப்படி இருக்கணும்? அவள தூக்கி வச்சு கொண்டாடுறது இல்லையா? அ வீட்டையே கோலாகலமா மாத்துறது இல்லையா? தமிழ்ச்செல்வி இந்த நேரத்துல நல்லா சந்தோஷமா இருக்கணும்டா. அது தெரியாம சேது பையன் மூஞ்ச தூக்கி வச்சுக்கிட்டு, அந்த பொண்ணுகிட்ட சரியா மூஞ்சி குடுத்து கூட பேசாம இருந்தா எப்படிடா? ஐயோ! அப்பத்தா, நீ தான் தப்பா நெனச்சுட்டு இருக்க மாப்பிளைய பத்தி. மாப்பிளை என்னென்ன பண்ணியிருக்கான் தெரியுமா? தமிழ்ச்செல்வி மேல அவனுக்கு கோவம் இருக்குதான். ஆனா அது எல்லாமே பொய் தான். வெளிக்காட்டிக்காம இருக்கான். அவன் தமிழ்ச்செல்விக்காக கடைக்கு போயிட்டு மிக்ஸி, கிரைண்டரு, வாஷிங் மிஷினு, ஃப்ரிட்ஜுன்னு எல்லாமே வாங்கிட்டு வந்து வச்சிருக்கான் ஆத்தா. ஆனா மாப்பிள அத தமிழ்ச்செல்விட்ட நேரடியா சொல்லாம, எல்லாத்தையும் உனக்கு வாடகைக்கு தரேன்னு சொல்லி ரூ. 100 வாடகைக்கு விட்டுருக்கான் மாச வாடகைக்கு. என்னடா கருப்பு சொல்ற உண்மையாவா? ஆமா அப்பத்தா. அதெல்லாம் சேது மாப்பிள்ளைக்கு தமிழ்ச்செல்வி மேல எக்கச்சக்கமான அன்பு இருக்கு. ஆனா, வெளிக்காட்டிக்காம இருக்காரு. அவ்வளோதான். விடு அப்பத்தா. அதெல்லாம் போக போக சரியாயிடும். அப்படின்னு கருப்பு சொல்லிட்டு போவும், ஈஸ்வரி இத காதுல வாங்கிறாங்க. காதுல வாங்கவும், சித்ரா உடனே, "என்னம்மா பாத்தியா? அவன் என்னென்ன பண்ணியிருக்கான்னு பாத்தியாம்மா? அவன் எனக்கு என்னமோ இதெல்லாம் போறப்ப பார்த்தா சரியில்லம்மா." "என்ன சித்ரா சொல்ற?" "ஆமாம்மா. அவ கஷ்டப்படக்கூடாதுன்னு இவன் போயிட்டு ஃப்ரிட்ஜு, வாஷிங் மிஷினு, மிக்ஸி, கிரைண்டர்ன்னு வாங்கியாந்து குடுத்துருக்கான். அப்போ உள்ளுக்குள்ள அவனுக்கு பாசம் இருக்குதானே கருப்பு சொல்ற மாரி. வெளிக்காட்டிக்காம நடிக்கிறான்ம்மா. இதுவே இன்னும் கொஞ்ச நாள் போனா இந்த கிழவி சும்மா இருக்காது. அவளுக்கு வளைகாப்பு பண்ணணும் ஆரம்பிக்கும். அப்புறம் அவ தலையில படுத்திருக்கா. இந்த வீட்டு வாரிசு சுமக்கிறா. அவ தலையில படுத்தா குழந்தைக்கு எதுனா ஆயிடும். அவள பெட்ல படுக்க வைக்கணும்னு சொல்லும். அப்புறம் மழைக்காலம் வந்துரும். அங்க செட் ஆகாது. இங்க வந்து இருக்க சொல்லுன்னு சொல்லுவா. அப்புறம் குழந்தை பொறக்கும். பொறந்த உடனே அப்ப நம்ம பெரியப்பாட்ட போயிட்டு, "ராஜாங்கம் இந்த வீட்டு வாரிசு பொறந்துருச்சுடான்னு" சொல்லி சந்தோஷப்படும். அதுக்கப்புறம் சேது எல்லாத்தையும் மறந்துட்டு, அவ்வளதான். சேது, தமிழ்ச்செல்வின்னு எல்லாம் ஒண்ணு சேர்ந்துருவாங்க. ராஜாங்க பெரியப்பாவும் குழந்தை பிறந்த சந்தோஷத்துல எல்லாத்தையும் மறந்துட்டு, இந்த சொத்தையே தூக்கி அப்படியே சேதுட்ட குடுத்துருவாரு. அப்புறம் நாம எப்போதும் போல இந்த 5க்கும் 10க்கும் சேதுகிட்டயும் அந்த வேலைக்காரி இருக்காளே, வாயாடி தமிழ்ச்செல்வி, அவகிட்டயும் போயிட்டு கெஞ்சிட்டு நிக்கணும். அதானம்மா? அதான் நடக்க போது. ம். இதுக்கு இந்த வீட்ல நம்ம இருக்கிறதுக்கு செத்துடலாமா? இந்த மாரி மானத்த பொழைக்கிறதுக்கு. சித்ரா! என்ன? நீ பாட்டுக்கு பேசிட்டே இருக்க? என்ன நெனச்சுட்டு பேசுற? அம்மா! உள்ள தான சொன்னேன். ஏம்மா? இதுதான் நடக்க போதுன்னு சொன்னதும் உனக்கு கேட்கறதுக்கு மனசு கஷ்டமா இருக்கா? அம்மா! ஏத்துக்கிட்டாலும் சரி, ஏத்துக்கலனாலும் சரி, இதாம்மா உண்மை. இதுதான் நடக்க போது. சித்ரா! இங்க பாரு. அது இந்த ஈஸ்வரி இருக்க வரைக்கும் நடக்காது. அவ என்ன இப்போ? கர்ப்பமா தானே இருக்கா? அவ குழந்தை பெத்துன்னு எடுக்கலையே! இன்னும் 7 மாசம் இருக்கு. இந்த 7 மாசத்துக்குள்ள என்ன வேணா நடக்கலாம் சித்ரா. அட போம்மா! நாம நல்லா ஒண்ணு புரிஞ்சுக்கணுமா? இந்த இடத்துல தமிழ்ச்செல்வி இப்போ யாரோட தயவும் இல்லாம அந்த கொட்டாய்ல இருக்கா. அந்த கொட்டாய்ல இருக்கிற வரைக்கும் தான் நமக்கு தமிழ்ச்செல்வி அழிக்கிறது ஈஸி. அதுவே நான் சொன்ன மாரி இன்னும் 2 மாசமோ, 1 மாசத்துலயோ வளைகாப்பு பண்றேன்னு சொல்லி இந்த அப்பத்தா கிழவி அவள வீட்டுக்குள்ள கொண்டு வந்துச்சுன்னா, அதுக்கப்புறம் நம்மளால இந்த வீட்டுக்குள்ள போயிட்டு அவள அழிக்கிறதுலாம் சாத்தியமே இல்லம்மா. அவ்வளோதான். எல்லாமே முடிஞ்சு போச்சு. நான் சொன்னதுதான். நாம கடைசி வரைக்கும் 5, 10க்கு பிச்சை எடுத்துக்கிட்டு இந்த வீட்ல ஒரு வேலைக்காரி மாரி இருக்கணும். அதுதான் நம்ம நெலைம. நம்ம தலையெழுத்து இல்லம்மா. சித்ரா சொல்லவும் ஈஸ்வரனே சித்ராவ பலாம் அற விடுறாங்க. "என்னடி சொன்ன? என்ன சொன்ன?" "இங்க பாரு. என்ன நடந்தாலும் சரி. நான் சொல்றது கண்டிப்பா நடக்கும். இந்த வீட்ல இருக்கிற எல்லாரையும் ஒழிச்சு கட்டிட்டு, இந்த சொத்த நாம அடைய தான் போறோம். இந்த வீட்ல மகாராணி மாரி நாம வாழ தாண்டி போறோம். எல்லாம் அந்த போஸ்து பண்ண சொதப்பல் தான். அவன பலமுறை கொண்டு கொண்டு போயி உன் பெரியப்பா நிப்பாட்டி அவனுக்கு வாய்ப்பு வாங்கி குடுத்தேன்டி. ஆனா அவன் எல்லாத்தையுமே கோட்ட விட்டுட்டான். அவன் பண்ண தப்பு தான் இன்னைக்கு நாம இங்க வந்து நிக்கிறோம். அவன் மட்டும் ஒழுங்கா இருந்திருந்தானா, பழம் நழுவி பால்ல விழும்போதெல்லாம் பால் தடிக்க விழுந்து நான் வீணா போயிட்டோம்டி. ஆனா அதுக்காக ஈஸ்வரி சும்மா இருக்க மாட்டேன். அதுக்காக எவ்வளோ ஒருத்தி எங்கேருந்தோ வந்து இந்த சொத்தெல்லாம் அடைஞ்சிருவா. நான் சும்மா இருப்பேன் நெனச்சியா? இப்ப என்ன? அந்த வயித்துல குழந்தைய சுமக்கிறா. அவ்வளோதானே? அத பழசு மாரியே இல்லாம பண்ணிட்டோம்னா, இதுவும் நாடகம்னு சொல்லி சேது மூலியமாவே அவள
அடிச்சு இந்த வீட்ட விட்டு தொரத்த வைப்பேன்டி. தொரத்த வச்சுட்டு நாம ஆசைப்பட்ட மாரி இந்த சொத்து எல்லாத்தையும் நாம அடைய தான் போறோம். நீ பார்க்க தான் போற. அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி கோவமா போறாங்க. உடனே சித்ரா யோசிக்கிறாங்க. அப்பா! அம்மா கோவமாயிட்டாங்க. அப்ப கண்டிப்பா நல்லது நடக்க போகுது அப்படின்னு சித்ரா முடிவு பண்ணுவாங்க. ஸோ ஈஸ்வரி அடுத்து எப்படி தமிழ்ச்செல்வி கர்ப்பத்த கலைக்கலாம்? எப்படி இந்த குடும்பத்தில மீண்டும் ஒரு குழப்பத்த உண்டு பண்ணலாம்? எப்படி தமிழ்ச்செல்வி இந்த வீட்ட விட்டு தொரத்தலாம்? அப்படின்னு புதுசா உட்காந்து யோசிப்பாங்க. ஆனா, என்னதான் ஈஸ்வரி நெனச்சாலும், முடிவு பண்ணாலும், திட்டம் போட்டு செயல்படுத்த நெனச்சாலும், கடைசியில நம்ம தமிழ்ச்செல்வி எப்படியும் சரி, இந்த குழந்தைய பெத்தெடுக்க தான் போறாங்க. சேதுவோடைய அவங்க அம்மாவ சேது கையில குடுத்து கொஞ்ச தான் போறாங்க. ஸோ ஈஸ்வரியுடைய இந்த கேவலமான எண்ணம் பலிக்கக்கூடாதுன்னு எத்தன பேர் நெனைக்கிறீங்க? மறக்காம கீழ நம்ம வீடியோக்கு லைக் பண்ணி, கமெண்ட் பண்ணி தெரியப்படுத்துங்க.